ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்து சமய அறநிலைத்துறை டிஎன்ஹெச்ஆர்சின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜாப் வேக்கன்சி வந்திருக்கு. 38 மாவட்டத்தில் இருக்கிற கோயில்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா அறங்காவலர்னு சொல்லக்கூடிய பணிக்கு ஆட்களை தேர்வு செய்ய போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ட்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை தமிழ்நாடு அரசோட அஃபிஷியல் வெப்சைட் இது. இதில் வந்து அறங்காவலர் நியமனம்னு இங்கே முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல மாவட்டம்னு கேட்கும். அதை நீங்கள் எந்த மாவட்டம் சேர்ந்தவங்கன்றதை அதில் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களோட வட்டம் என்ன, அப்புறம் உங்களோட கிராமம் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி உங்கள் மாவட்டத்தில் எந்தெந்த கோயிலில் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த லிஸ்ட் பாக்ஸில் வந்து வந்துடும். நீங்கள் எந்த கோயிலுக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம். நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி டேரெக்டாக அந்த கோயில் நிர்வாகத்திட்டையும் வந்து நீங்கள் போய் கொடுக்கலாம். இந்த லிஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த கோயில்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பதிவிறக்கம்னு ஒரு காலம் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் ஃபார்மு. அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே விண்ணப்பிக்கன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. அதில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இப்போது சாம்பிளுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போது அதுக்கு பக்கத்தில் அந்த பதிவிறக்கம்ன்ற காலமை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோயில் ஸ்ரீரங்கமில் இருக்கிற இந்த கோவில் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த கோயில் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். யார் யார் விண்ணப்பிக்கலாம், யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கன்னு ஒரு காலம் இருக்கும். நீங்கள் இந்த கோயிலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த இதை வந்து டேரெக்டாக லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் லிங்க்கு, இந்த வெப்சைட் லிங்க்கு மொத்தமாகவே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 12/8/2026 தான் கடைசி தேதி. அதுக்குள்ளே வந்து நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 25 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கு மேலே இருக்கிறவங்க, 25க்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத ஒரு காலமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்து சமயத்தினை வந்து பின்பற்றாதவங்க, அதாவது ஒன்லி ஹிந்துஸ் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அப்புறம் உங்கள் மேலே வந்து கிரிமினல் கேஸஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. கோயில் நிர்வாகத்திட்ட வந்து எந்த கடனும் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாத்தையுமே அடைச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய அரசு இல்லைனா மாநில அரசு பதவியிலேருந்து நீங்கள் ரிட்டையர் ஆனவங்களாகவும் இருக்கக்கூடாது, இப்போ வந்து ஒர்க் பண்ணுறவங்களாகவும் இருக்கக்கூடாது. அரசு நிறுவனங்கள் இல்லைனா அரசு கட்டுப்பாட்டில் இருக்க நிறுவனங்கள், அந்த மாதிரி எந்த நிறுவனத்துலேயுமே நீங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கே நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அதில் விண்ணப்பிக்கன்னு ஒரு காலம் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்குள்ளே போகும். இதில் போயிட்டு நீங்கள் அந்த கோயில், எந்த கோயிலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேர் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பேர், உங்கள் மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இவங்க கேட்டிருக்க பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்து அந்த அப்ளிகேஷனை டேரெக்டாக போய் கொடுத்தோம் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.